தமிழ் சினிமாவில் நல்லவங்கனாலே அவங்களுக்கு ப்ராப்ளம்னா நெஞ்சு வலி வரும். அதே மாதிரி கெட்டவங்கனாலே அவங்களுக்கு ஏன் பக்கவாதம் தான் வருது. உள்ள ஒரு ஏரியா டேமேஜ் ஆயிடுச்சு, பட் அதை சுற்றி வர இருக்கிற ஏரியாவை எவ்வளோ சீக்கிரம் காப்பாற்ற முடியும். இந்த ஹீட்னால எக்ஸ்போஸ் ஆகி சிவியர் டீஹைட்ரேஷன் ஆகிறதுனால என்ன ஆகுது, பிளட் வந்து திக்கராக போய் அது இட் கேன் காஸ் ஸ்ட்ரோக்ஸ். சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது ரிஸ்க். ஸ்மோக்கிங் வந்து எனக்கு அறவே பிடிக்காது. ஓகே, பிகாஸ் த ஸ்மோக்கிங் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் காவேரி பாட்காஸ்ட். நாம் இப்போது அக்டோபர் மந்தில் இருக்கும். அக்டோபர் 29 வேர்ல்ட் ஸ்ட்ரோக் டே. ஸ்ட்ரோக் அப்படின்னா பக்கவாதம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ அது குறித்து தான் இந்த ஃபுல் பாட்காஸ்ட் இருக்க போகுது. நம்ம கூட இன்னைக்கு டாக்டர் புவனேஸ்வரி ராஜேந்திரன், சீனியர் கன்சல்டன்ட், கிளினிக்கல் நியூரோஃபிசியாலஜி அண்ட் நியூரோ சயின்சஸ் நம்ம கூட இருக்காங்க. ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? ஹலோ, நல்லா இருக்கேன். ஹவ் ஆர் யூ? ஐ எம் குட் மேம். பிஃபோர் நம்ம டெக்னிக்கலாக போகிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் ஒரு விஷயத்தை நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். லைக் ஸ்ட்ரோக், பக்கவாதம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்கள் தமிழ் சினிமா பார்க்குற வழக்கங்கள்லாம் நிறைய இருக்கலாம் மேம். இருக்கு. லாஸ்ட் 100 years ஆஃப் தமிழ் சினிமாவில் பார்த்துருக்கீங்க. ஓகே, 100 years நான் ஜஸ்ட் ஒரு வைடான ஒரு இதுக்காக தான் சொல்கிறேன். ஒரு 100 years ஆஃப் தமிழ் சினிமாவில் நல்லவங்கனாலே அவங்களுக்கு ப்ராப்ளம்னா நெஞ்சு வலி வரும். அதே மாதிரி கெட்டவங்கனாலே அவங்களுக்கு ஏன் பக்கவாதம் தான் வருது. That's a good one, right? நானும் அதை கேட்டுக்கிட்டே இருக்கணும் யாருக்கிட்ட அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் யூ ஆர் த ரைட் பர்சன். ஏன் எப்போவுமே வந்து அதை நம்ம கேரக்டரோட பக்கவாதத்தை இது பண்ணியிருக்காங்க. லைக் நீங்கள் படிக்கிற காலத்திலே கேள்விப்பட்டிருப்பீங்க, லைக் பாவம் பண்ணாலே பக்கவாதம் வரும் அப்படிங்கிற ஒரு சைக்காலஜிக்கல் இம்பாக்ட் பேஷண்ட்ஸ் கிட்டையும் இருக்குது. இட்ஸ் ஜோக்ஸ் அப்பார்ட், பேஷண்ட்ஸ் கிட்டையும் அது வந்து பக்கவாதம் வந்துருச்சுன்னா அவங்களுக்குள்ள அந்த குற்ற உணர்ச்சியும் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆஸ் அ டாக்டர் அது எப்படி மேம் டீல் பண்ணுறீங்க? ஐ திங்க் பக்கவாதம் அப்படின்னு சொல்லும்போது அதோட இம்பேக்ட் வந்து பெருசாக இருக்கு இல்லையா. ஒரு சைடு மூவ் பண்ண முடியாது, நடக்கிறது கஷ்டப்படுறோம், பேசுறது கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லும்போது சஃபரிங், அதனால வர சஃபரிங் வந்து அந்த நிமிஷம் சஃபரிங் மட்டும் இல்லை. இப்போ எனக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்னா அந்த நிமிஷம் சஃபரிங் தான். உங்களுக்கு லாங் டேர்ம் எஃபெக்ட்ன்றது அவ்வளோ பெருசாக இருக்காது. அஃப்கோர்ஸ் ஹார்ட் ஃபெயிலியர் அப்படின்லாம் சொல்லலாம், பட் இருந்தாலும் அந்த ஒரு லாங் டேர்ம் க்ரானிக் இல்னஸ் அப்படின்ற ஒரு டைட்டிலில் அது போகாது. அதே வந்து பக்கவாதம்னா அது வருதுனோ சன நிமிஷத்தில் தான் வருது, ஆனால் அதோட இம்பேக்டோட வாழும்போது அது வந்து லைஃப் லாங் நீங்கள் வாழுறீங்க. ஓகே, அந்த லைஃப் லாங் வந்து அந்த பக்கவாதம் வந்து அந்த பர்சனை வந்து அஃபெக்ட் பண்ணுது, அவரோட லைஃப்பை அஃபெக்ட் பண்ணுது, அவரோட ஒர்க்கை அஃபெக்ட் பண்ணுறது, அது அவரோட ரிலேஷன்ஷிப் வித் பீப்புள் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஒரு இம்பேக்ட் அந்த சஃபரர் மேலே, அந்த பேஷண்ட் மேலே இருக்கும்போது பேஷண்ட் வந்து அது ஒரு பெரிய ஒரு ஸ்டிக்மாவோ இல்லை ஒரு நான் பெருசாக ஒரு பிரச்சனையாக தான் அது வாழ்க்கையே பார்க்க முடியாது. அதனால தான் ஐ திங்க் பக்கவாதம் வரும்போது அதோட இம்பேக்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இட் அஃபெக்ட்ஸ் த பர்சன் வெரி பேட்லி. ஸோ அந்த ஸ்டிக்மா பிகாஸ் ஆஃப் த டிசீஸ் வந்து ஹையராக இருக்குது. பீப்புள் அதை பற்றி நினைக்கும் போதே தே ஷடர் வித் ஃபியர். அது ஐயோ அது வரவே கூடாது அப்படின்னு நினைக்கிறது, பிகாஸ் யூ லிவ் வித் இட், யூ லிவ் வித் டிசபிலிட்டி. ஸோ இவ்வளோ ஒரு கொடூரமாக இருக்கிறதுனால தான் தமிழ் சினிமாவோட டேரக்டர் ஸ்கிரிப்ட் எழுதும் போதே கெட்டவங்கன்னா அவங்களுக்கு பக்கவாதம் தான் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. அப்படி அந்த மாதிரி இருக்கக்கூடாது, அப்படி அதனால் அதையும் ட்ரீட் பண்ண முடியும் அப்படின்ற ஹோப் தான் நம்ம இப்ப கொடுக்கணும். சோ அதுதான் இந்த பாட்காஸ்டோட ஒரு மெயினான நோக்கம். ஓகே, கான்டெக்ஸ்ட்ல ஏனா வந்து அந்த மாதிரி நீங்க வாழ்க்கையை லீட் பண்ண தேவையில்லை. பக்கவாதம்ன்றது ஒரு லைஃப் சென்டென்ஸ் கிடையாது, அதையும் ட்ரீட் பண்ண முடியும் அப்படின்றது தான் நம்மளுடைய நோக்கம். அண்ட் அதுதான் வேர்ல்ட் வைட் ப்ரூவ் ஆயிருக்கு. ஓகே, ரைட் டைமில் வந்து ரைட் இன்டர்வென்ஷன் நம்ம பண்ணும்போது அந்த இம்பேக்ட் அந்த பிரெயினை குறைக்க முடியுது, அதனால் வர டிசபிலிட்டியை குறைக்க முடியுது. வி ஆர் மேக்கிங் லைஃப்ஸ் பெட்டர். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்க்ராச் மேம். ரொம்ப சிம்பிள் டேர்ம்ஸில் பக்கவாதம்னா என்ன, அதோட காஸ் என்ன, பக்கவாதம் என்ன அப்படிங்கிறத வந்து புரிய வைக்க முடியுமா? பக்கவாதம் அது தமிழில் ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டாங்க. ஒரு பக்கம் கஷ்டப்படுறது பக்கவாதம் அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக அதை மொழிபெயர்த்திருக்காங்க. பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் அப்படின்றது வந்து பிரெயினில் எய்தர் பிளட் ஃப்ளோ இல்லாமல், அதுக்கு வந்து இன்ஃபாக்ட்னு சொல்லுவோம், ஒரு பிளட் வெசலுக்குள்ளே ஒரு கிளாட் வந்து போய் அடைப்பு ஏற்படுது. ஸோ பிளட் ஃப்ளோ ஆக மாட்டேங்குது,
அந்த பர்டிகுலர் ஏரியா ஆஃப் த பிரெயின் கெட்ஸ் அஃபெக்டட். அதுக்கு பேர் இன்ஃபாக்ஷன். ஓகே. ரெண்டாவது டைப் ஆஃப் ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா blood vessel ப்ளீட் ஆகுது, ரப்ச்சர் ஆகி ப்ளீட் ஆகும்போது பிரெயினில் டேமேஜ் ஆகுது, அதனால் வர இம்பேக்ட் ஸ்ட்ரோக். ஸோ ஸ்ட்ரோக்குன்றது அது ப்ளீடனாலையும் இருக்கலாம், இல்லை ரத்த ஓட்ட பாதிப்புனாலையும் இருக்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லும்போது எந்த பகுதி ஆஃப் த பிரெயின் அஃபெக்டட் அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து இம்பேக்ட் வரப்போகுது. ஒரு பெரிய லார்ஜ் ஏரியாவில் ஸ்ட்ரோக் வந்துருச்சு அப்படின்னா லார்ஜ் பிக்கர் டிசபிலிட்டி, ஒரு சைடு ஃபுல்லாக நடக்க முடியாது, பேச முடியாது, அந்த மாதிரி டிசபிலிட்டி. ஒரு சின்ன பகுதியில் ஒரு குட்டி ஏரியாவில் தான் நடந்திருக்குன்னா அதுக்கு தகுந்தபடி ஒரு ஸ்மாலர் டிசபிலிட்டி இருக்கலாம். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா சைலண்ட் ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி கூட பிரெயினில் நடக்கும், அதனால் பெரிய இம்பேக்டே இருக்காது. வேறு எதுக்கோ எம்ஆர்ஐ எடுக்க போகும்போது தான் இவருக்கு ஒரு இந்த ஸ்ட்ரோக் வந்திருக்கு போல் இருக்கு அப்படின்னு கூட சில டைமில் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ ஸ்ட்ரோக் அப்படின்றது டிபெண்ட், ஒன்று அது எந்த மாதிரி வருது, அது பிளட் கிளாட்டா இல்லை லேக் ஆஃப் பிளட் சப்ளையா, அதனால் இம்பேக்ட் ஆகுது. ரெண்டாவது எந்த ஏரியா ஆஃப் பிரெயின் அண்ட் ஹவு பிக் இஸ் த இன்சல்ட் டு த பிரெயின், இதெல்லாம் பொறுத்து தான் உங்களோட ஃபீச்சர்ஸ் வருது, இந்த சிம்டம்ஸ் அண்ட் சைன்ஸ். ஸோ அப்போ ஸ்ட்ரோக்கை ஒரு பாப்புலர் டேர்மில் டிஃபைன் பண்ணணும்னா பிரெயின் அட்டாக் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாமா? பிரெயின் அட்டாக். பிரெயின் அட்டாக் இட்ஸ் அ வாஸ்குலர் அட்டாக். அது அதான் சொன்னேனே, ரத்தம் இல்லாமையும் வருது, ரொம்ப ரப்சர் ஆகி ப்ளீட் ஆகி அதனால் வர டேமேஜ்னாலையும் ஸ்ட்ரோக் வருது. ஓகே, லெட்ஸ் டாக் அபவுட் த சிம்டம்ஸ் மேம். இப்போ ஹார்ட் அட்டாக் அப்படின்னும் பொழுது நெஞ்சில் கை வச்சுட்டு விழுறோம். பிரெயின் அட்டாக்னா என்ன, தலையில் கை வச்சுட்டு விழுவாங்களா? ஹவ் இட் ஒர்க்ஸ்? இந்த ஸ்ட்ரோக்கோட சிம்டம்ஸ் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? ஒரு ப்ளீட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமில் வந்து மெனி பீப்புள் மைட் ஹாவ் அ வெரி என்ன சொல்ல, ஒரு இம்மென்ஸ் ஹெட்டேக் மாதிரி வரலாம். பிகாஸ் த பிளட் ரப்சர், வெசல் ரப்சர் ஆகி ப்ளீட் ஆகி வரும்போது பிபி ஷூட்ஸ் அப் அண்ட் த பர்சன் could have headache before just as the stroke starts. பட் இந்த பிளட் கிளாட், இந்த பிளட் வெசல் வந்து ரத்த இன்மையினால் வருது இல்லையா, லேக் ஆஃப் பிளட் சப்ளை, அது வந்து பெயின்லெஸ்ஸாக இருக்கும். சடனாக யூ வில் ஃபீல் தட் த பர்சன் இஸ் நாட் ஏபிள் டு மூவ் on one side. கை யூஸ் பண்ண முடியல, கால் யூஸ் பண்ண முடியல, பேச முடியல, அண்ட் அதில் வந்து பெயின்ன்ற ஃபேக்டர் இருக்காது. அண்ட் அந்த இவல்யூஷன் அது வந்து அது பெருசாக ஆறுது வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் டு மினிட்ஸில் ஆகிடும். தட் இஸ் கேரியில். ஏன்னா ஏதாவது பாடி வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணுச்சுன்னா நம்ம புரிஞ்சுக்கலாம், இல்லவே இல்லை அப்படின்னா. ஸோ அதனால தான் நம்ம வந்து அந்த விண்டோ ஃபார் இன்டர்வென்ஷனும் பார்த்தீங்கன்னா நம்ம 4.5 hours அப்படின்னு நமக்கு சொல்கிறோம். ஓகே. ஏன்னா வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இட் ஹேப்பன்ஸ் வித்தின் ஃபியூ மினிட்ஸ் நடக்கும்போது உடனே வந்து. அண்ட் அகெயின் நிறைய பேஷண்ட்ஸ் கேட்பாங்க, நம்ம ஹார்ட் அட்டாக் வந்தால் ஒரு ஆஸ்பிரின் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம், சார்பிட்டேட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா பிரெயின் அட்டாக்ல பார்த்தீங்கன்னா ஈவன் ஆஸ் அ டாக்டர் நம்ம வந்து சிடி ஸ்கேன் பண்ணி அது ப்ளீட்னால வந்த ஸ்ட்ரோக்கா இல்லை பிளட் கிளாட்னால பிளட் வெசல்குள்ளே இருக்கிற கிளாட்னால வந்த ஸ்ட்ரோக்கான்றதை டிட்டர்மின் பண்ணிட்டு தான் ட்ரீட்மெண்ட்டே கொடுக்க முடியும். ஓகே. ஸோ டெஃபினட்டாக பிரெயின் அட்டாக்ன்றது ஒரு சீரியஸான விஷயம். அதனை பற்றின பயம் இருக்கிறது ஒரு விதத்தில் நல்லது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு வந்தால் உடனே நம்ம அதை ரெக்கக்னைஸ் பண்ணி வி ஷுட் சீக் ஹெல்ப், மெடிக்கல் ஹெல்ப்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஒரு ஃபேக்டர் ஆஃப் ஃபியர் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை ரெக்கக்னைஸ் பண்ணணும். அது வந்த உடனே இந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு ஆகுது அப்படின்றத அந்த கூட இருக்கிறவங்க ஃபேமிலி மெம்பர்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ யார் கூட இருக்கிறாங்களோ அது உடனே ரெக்கக்னைஸ் பண்ணி அது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு அந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க இல்லையா, அங்கே தான் வந்து த டிஃப்ரென்ஸே. ஸோ அங்கே தான் ஒரு பெரிய ரோல். எப்படி மேம் ஐடென்டிஃபை பண்ணுறது? பிகாஸ் மெடிக்கல் டேர்ம் தெரியாத ஒரு நார்மல் லேமேன் ஆப்போசிட்டில் இருக்க ஒருத்தருக்கு ஸ்ட்ரோக் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் ரொம்ப ஈஸியாக அப்படின்னு சொல்லும்போது சடனாக பேசிகிட்டே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், பேச்சு குளர ஆரம்பிக்குது, ஒரு பக்கம் வாய் போகுது, இல்லை கை வந்து யூஸ் பண்ண முடியல, அவரோட கண்ட்ரோல்லே இல்லை, கையை மூவே பண்ண முடியல, கால் மூவ் பண்ண முடியல அப்படின்ற ஒரு ஃபீச்சர்ஸ் நம்ம பார்க்கும்போதே நமக்கு வந்து அலாம் பெல்ஸ் அடிக்கணும். ஸோ இதை வந்து கொஞ்சம் ஈஸியராக நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உலகம் முழுக்க நம்ம வந்து ஒரு அக்ரோனிமை பாப்புலரைஸ் பண்ணுறோம். பி ஃபாஸ்ட் அப்படின்றது. பி ஃபாஸ்ட். அந்த பி ஃபாஸ்டில் ஈச் லெட்டர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அ சிம்டம். சரிங்களா? அந்த பின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பேலன்ஸ். ஸோ நடக்கவே முடியல, அப்படியே இம்பேலன்ஸ் ஆகுது, சடன் ஆன்செட் ஒருத்தருக்கு இம்பேலன்ஸ் வருதுன்னா ப்ளீஸ் டோன்ட் டேக் இட் லைட், யூ ஹேவ் டு இமீடியட்லி சீக் மெடிக்கல் ஹெல்ப். அதே மாதிரி இ வந்து ஐஸ்.
ஸோ நம்ம விஷனில் வந்து ஒரு மாதிரி ரெண்டாக தெரியுது, தெரியவே இல்லை, ஒரு சைடு முழுக்க தெரியவே இல்லை, அதையும் சீரியஸாக எடுத்துக்கோங்க. எஃப் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஃபேஸ். ஃபேஸ் வந்து ஒரு பக்கமாக கோணல் ஆகுது, பேச முடியல, வாய் வந்து சரியாக மூவ் பண்ணலை, அது ஒரு சிம்டம் ஃபேஸ். ஏ வந்து ஆம்னா போத் அப்பர் லிம் as well as lower limb. யூஸ் பண்ண முடியல, வீக்காக இருக்குது, கோஆர்டினேஷன் இல்லை, அதுவும் ஒரு ப்ராப்ளம். எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்பீச். ஸோ பேசும்போது கொளறலாக வருது, பேசவே முடியல, நம்ம நினைக்கிறோம் ஆனால் நமக்கு வேர்ட்ஸ் வரலை, அது ஒரு ஸ்பீச் ப்ராப்ளம். டி வந்து டைம். ஸோ இதெல்லாம் சேர்க்கறது, பி ஃபாஸ்ட், அதையெல்லாம் சேர்த்து அந்த டைம் என்ற ஃபேக்டர் வந்து வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே. ஸோ இப்போது இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி ஒன்றுமே தெரியல அப்படின்ட்டு இருக்கலாம். இப்போ நீங்கள் சொன்னதுக்கு அப்புறமா ஒரு ஐடியா வந்து என் மைண்டில் இருக்கும், பார்க்குற வியூவர்ஸோட மைண்ட்லையும் இருக்கும்னு வைங்களேன். இவங்க வேறு எது கூட தான் இதை கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்களா? லைக் இப்போ ஒரு லோ பிபியில் மயக்கம் போட்டு விடுறவங்களையோ இல்லை வலிப்பு வரவங்களையோ கூட இது வந்து பக்கவாதம் தான் இருக்கும் அப்படின்னு தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தானே? அப்சல்யூட்லி கரெக்ட். நிறைய வாட்டி நம்ம வந்து ஸ்ட்ரோக் மிமிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஃபிட்ஸ் மாதிரி வந்து ஒரு சம்டைம்ஸ் சில டைப் ஆஃப் ஃபிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சைட் கொஞ்சம் நாளைக்கு மூவே பண்ண முடியாது. ஸோ அப்போ அது பக்கவாதம்னு நம்ம நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஈவன் ஆஸ் மெடிக்கல் பீப்புள் நம்ம வந்து அதை எண்ட் ஆஃப் த டே வந்து நம்ம தப்பாக நினச்சாலும் பரவாயில்லை, அங்கே போய் டாக்டர்கிட்ட ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ஸ்கேன் எடுத்து செக் பண்ணி அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றதுல தப்பே கிடையாது. ஓகே. ஆனா அதை ரெக்கக்னைஸ் பண்ணாம அதை பெருசா விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாம நம்ம லைஃப் லாங் அதுக்கு ரிக்ரெட் பண்றதை விட நம்ம போய் உடனே ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு எமர்ஜென்சியில் போயிட்டு இது என்னது இது வந்து சம்திங் சீரியஸாக என்ன பண்ணோம் அப்படின்னு நம்ம போயிடுறது எனி டே பெட்டர் தென் நாட் ரெக்கக்னைசிங் இட் அண்ட் ஆல்சோ டிஸ்மிஸிங் இட். ஒன்றும் இல்லை, சரியாக போயிடும் நிறைய பேர் இருப்பாங்க. எனக்கு இந்த கை மூவ் பண்ண வரல, நான் யோசித்தேன், அது வந்துரும்னு யோசிச்சிட்டே இருந்தேன் அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்காதீங்க. ப்ளீஸ் போய் நீங்கள் ஒரு டாக்டரை பாருங்கள், பெஸ்ட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடுங்க. they will do the needful. Okay, here comes the important point, doctor. இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு டாக்டர் பார்க்கணும் பொழுது 99% பக்கத்தில் இருக்க ஒரு கிளினிக்கு தான் போவாங்க. கிளினிக் போய் எனக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போது பிரெயின் டெட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் டெட், கரெக்டாக? அப்போ நான் ஒரு கிளினிக் போய் அவரை ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு என்னை சஜஸ்ட் பண்ணி அங்கே நான் இஆருக்கு போய் அங்கே நான் வந்து ஸ்ட்ரோக் டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது ஒரு பிக் ப்ராசஸ். அப்போ பீப்புளுக்கு அந்த அவேர்னஸ் வேணுமா? டேரெக்டாக இந்த மாதிரி ப்ராசஸ் இருந்தால் நம்ம கிளினிக்லாம் போகக்கூடாது, ஒரு ஸ்ட்ரோக் ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணுன்ற ஒரு அவேர்னஸ் இருக்கணும். நம்ம எப்போவுமே இந்த மாதிரி அட்வொகசி பண்ணும்போது நம்ம பீப்புள் கிட்ட சொல்கிறது என்னென்னா, go to a hospital with emergency setup with a CT scanner. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரோக் ரெடி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது இம்பார்ட்டன்ட். அஃப்கோர்ஸ் நம்ம வந்து ப்ளீஸ் ரிமெம்பர், நம்ம வந்து ஒரு சிட்டியில் இருக்கோம். சிட்டியில் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, நிறைய பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஸ்பெஷலைஸ்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. ஸோ நம்மளால் வந்து நம்ம நெய்பர்ஹுட், நம்ம பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் இப்படி நம்ம சூஸ் பண்ணி போக முடியுது. பட் கொஞ்சம் தூரத்தில் இருக்காங்க, சிட்டிக்கு வெளியில் இருக்காங்க, அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச நியரஸ்ட் குட்டி ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் போயிடுங்க. ஒரு கிளினிக் மாதிரி போனீங்கன்னா அவங்களால, நான் இப்போ முன்னாடி ஃபஸ்ட்டு சொன்னேன், ஈவன் ஆஸ் அ டாக்டர் அது ப்ளீடிங்காக இல்லை பிளட் கிளாட் இந்த பிளட் வெசலான்றதை நான் சிடி ஸ்கேன் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் கரெக்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். ஏன்னா நான் இப்போ பிளட் தின்னர் வந்து பிளட் கிளாட்டாக இருந்தால் கொடுக்க போகிறேன். அந்த பிளட் வெசலில் ஒரு கிளாட் வந்து ரத்தம் போகலைன்னா அந்த கிளாட்டை கரைக்கிறதுக்கு பிளட் தின்னர் கொடுக்க போகிறேன். வெரஸ் ப்ளீடிங்னால வர ஸ்ட்ரோக்குக்கு நான் பிளட் தின்னர் கொடுத்தா ப்ளீடிங்கை அதிகம் பண்ணி இன்னும் டேமேஜ் தான் உண்டாக்குவேன். ஸோ ஈவன் ஆஸ் அ டாக்டர் ஒரு சிடி ஸ்கேன் எனக்கு தேவை. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் கோ டு த நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல். கிளினிக்கு போகாமல் ஒரு நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்மளால் எவ்வளோ சீக்கிரம் அந்த பேஷண்ட்டை ஹெல்ப் பண்ண முடியுன்றதை பார்க்கலாம். ஸோ அது ரொம்ப முக்கியம். சிட்டியில் we do have the luxury of so many hospitals and choice of hospital, proximity, இது எல்லாம் நமக்கு வந்து இருக்குது. பட் வெளியில் இருக்கிற மக்கள் வந்து நீங்கள் go to the nearest hospital. அதுதான் உங்களோட நீங்கள் பண்ணுற கரெக்டான விஷயம். அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஓகே, டாக்டர்ஸ் ஆல்வேஸ் வந்து ஒரு கோல்டன் ஹவர் அப்படின்னு சொல்லுவீங்க. லைக் ப்ராப்ளம்லேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு வர அந்த டைம். ஸ்ட்ரோக்கை பொறுத்த வரைக்கும் அந்த கோல்டன் ஹவர் என்ன டாக்டர்? ஏன்னா ஹாஸ்பிட்டல் வந்தாலே நீங்கள் ஒரு சிடிக்கான டைம் எடுத்துக்கிறீங்க, ஒரு 1 hour எடுத்துப்பீங்க அப்படின்னு வைப்போமா? ஓகே, இப்போ வந்து இதில் தான் வந்து நீடில் டு ரெக்கக்னிஷன் டு ஹாஸ்பிட்டல்
அண்ட் டோர் டு நீடில் அப்படின்னு ஒரு டைம். ஓகே, இது வந்து கோல்டன் அவர் இல்லை, அவர்ஸ் இன் ஸ்ட்ரோக். ஓகே, 4.5 hours. இது வந்து ஒரு கோல்டன் வேர்டு மாதிரி, 4.5 hours. இதை ஏன் நாங்கள் திரும்பி திரும்பி நீங்கள் ஸ்ட்ரோக் பற்றி எந்த டாக்டர் பேசினாலும் அந்த 4.5 hours அப்படின்றது ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணி சொல்லுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், இங்கே தான் ஒரு கான்செப்ட் வருது. அதாவது இப்போ நீங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒரு நர்வ் செல்ஸ்ன்றது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கூட தாங்காது. ஒரு மேக்ஸிமம் 4 minutes தான் வந்து ரத்தம் இல்லாமல் அந்த செல்லால் உயிர் வாழ முடியும். அதுக்கப்புறம் இட்ஸ் அ டெட் செல். அது ஆனால் ஸோ அந்த ஃபஸ்ட்டு பாதிப்பு ஏற்படுது இல்லையா ஸ்ட்ரோக்னால, அந்த பர்டிகுலர் ஏரியாவை நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் வித் டைம் போக போக அது சுற்றி வர இருக்கிற ஏரியாவும் டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். அந்த சுற்றி வர ஏரியாவும் டேமேஜ் ஆக தான் பிரெயினோட இம்பேக்ட், அந்த டேமேஜ் வந்து பெருசாக தான் நம்மளோட டிசபிலிட்டியும் ஜாஸ்தி ஆகுது. ஸோ இங்கே தான் நம்ம வந்து ஒரு கான்செப்ட் சொல்கிறோம், அம்பரா பெனும்பரான்னு சொல்லுவோம். அதாவது உள்ள ஒரு ஏரியா டேமேஜ் ஆயிடுச்சு, பட் அதை சுற்றி வர இருக்கிற ஏரியாவை எவ்வளோ சீக்கிரம் காப்பாற்ற முடியும், salvage that rest of the brain, அதுதான் முக்கியம். அந்த salvaging the rest of the brainக்கு தான் இந்த 4.5 hours ரொம்ப முக்கியம். இந்த 4.5 hours இது என்ன விதமான ஸ்ட்ரோக் அப்படின்னு சிடி ஸ்கேனில் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அதுக்கான கரெக்ட் ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்கும்போது the patient benefits. அப்போ 100% கியூர் பண்ண முடியாதா? அகைன் நான் திரும்பி வரும்போது நான் சொல்கிற மாதிரி தான், நீங்கள் அந்த 4.5 hours ஏர்லியராக within 90 minutes வந்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரோக்கை வந்து நம்ம ஒன்றுமே இல்லாமல் கூட பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் எல்லா பேஷண்ட்டும் ஒரே மாதிரி இல்லை இல்லையா? இதை வந்து நம்ம ஜென்ரலைஸ்டாக நம்ம சொல்ல முடியாது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் நம்ம நிறைய ஸ்டடீஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. எண்ட் ஆஃப் 3 months ஃப்ரம் த டைம் ஆஃப் ஸ்ட்ரோக் அது பார்க்கும்போது இந்த இன்டர்வென்ஷன், இந்த த்ராம்பலைசிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பிளட் கிளாட்டை கரைக்கிறதுக்கான ஸ்ட்ராங் பிளட் தின்னர் இன்ஜெக்ஷன் மருந்து, அந்த த்ராம்பலைசிஸ் பண்ண பேஷண்ட்டுக்கும் பண்ணாத பேஷண்ட்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த பண்ண பேஷண்ட்டோட ஆக்டிவிட்டி இஸ் ஸோ மச் பெட்டர். அந்த இம்பேக்ட் ஆஃப் த ஸ்ட்ரோக் ஆன் தட் பர்சன் இஸ் ஸோ மச் ரெடியூஸ்ட் வென் தெர் இஸ் அன் இன்டர்வென்ஷன். ஓகே, இன்டர்வென்ஷனே பண்ணாமல் அவங்களுக்கு வர டிசபிலிட்டி அதிகம். ஸோ ஒன்றும் பண்ணாமல் இருக்கிறத விட பண்ணுறது பெட்டர். See, அதில் வந்து ஒரு percentage of patients will come out with no weakness at all. There will be a percentage of patients who come out with minimal weakness. Okay. There might be some people who may not respond. So ஒரு common conclusion எல்லாருக்குமே கொடுத்துற முடியாது. அந்த மாதிரி கொடுக்க முடியாது. Person to person. Person to person. I go back to the original statement. ஸ்ட்ரோக்குன்றது அந்த இம்பேக்ட் ஆஃப் த ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா எந்த பார்ட் ஆஃப் த பிரெயின், எவ்வளோ பெரிய ஏரியா, இது ரெண்டும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் டு டிட்டர்மின் த ஃபைனல் அவுட்கம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்க்ரீனிங் பற்றிலாம் பேசுகிறோம், ஹோல் பாடி செக்அப்லாம் வந்து ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு, பீப்புளுக்கு அதுக்கான அவேர்னஸ் இருக்குது. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா பிளட் எடுக்கிறாங்க, ஹீமோக்ளோபின் செக் பண்ணுறாங்க, ஹார்ட்டை தான் நிறைய பேர் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்ட்ரோக்குக்கு முன்னாடி நான் ஸ்க்ரீனிங்கில் ஏதாவது கண்டுபிடிக்கிறதுக்கான டெஸ்ட் இருக்கா? பீப்புள் வாலண்டியராக அதை போய் கண்டுபிடிக்க முடியுமா? சரி, ஸ்ட்ரோக் ரிஸ்க் என்ன, அதை எவ்வளோ மினிமைஸ் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம வந்து கண்டிப்பாக இதை ப்ரைமரி ப்ரிவென்ஷன், அதாவது அலைட் ஃபேக்டர்ஸ் சொல்கிறீங்களா? ஆமாம், அலைட் ஃபேக்டர்ஸ் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த சுகர் இருக்குது கண்டுபிடிக்கிறோம், ஸோ சுகரை கண்ட்ரோல் பண்ணுறோம். பிபி இருக்குன்னு கண்டுபிடிச்சோன்னா பிபியை கண்ட்ரோல் பண்ணுறோம். கொலஸ்ட்ரால் நமக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு மருந்து எடுத்துக்கிறோம். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா they are risk factors for stroke. ஸோ நீங்கள் டயபிட்டிஸை பெட்டராக கண்ட்ரோல் பண்ண, பிபியை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணும்போது உங்களோட ஸ்ட்ரோக் ரிஸ்க் ஆட்டோமேட்டிக்காக குறையுது. ஸோ மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்கு. செகண்ட்லி பார்த்தீங்கன்னா இப்போ சில மெடிக்கல் ஹெல்த் செக் அந்த ஸ்பெக்ட்ரமில் பார்த்தீங்கன்னா நம்ம we also include the blood flow assessment to the brain. அதாவது கழுத்தில் இருக்கிற blood vessels which take blood to the brain, அதில் blood flow எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதுவும் இஸ் பிகம் பார்ட் ஆஃப் மெடிக்கல் ஹெல்த் செக் இன் மெனி பேஷண்ட்ஸ். எஸ்பெஷலி அவங்களுக்கு அதிகமாக பிபி ரொம்ப அதிகமாக இருக்குது, சுகர் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஏற்கனவே ஹார்ட் அட்டாக்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிற பேஷண்ட்ஸ்க்கு சம்டைம் வி ஆஃபர் திஸ் கெரோட்டிட் டாப்லர் டெஸ்ட் கூட. ஏன்னா அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஆன ஒரு டெஸ்ட்டு, தட் இஸ் டு ஐடென்டிஃபை த ஸ்ட்ரோக் ரிஸ்க். ஸோ
இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளீட் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸ்ட்ரோக் கேன் ஆல்சோ பி பிகாஸ் ஆஃப் த ப்ளீட். ஸோ அதோட மெயின் காரணம் என்ன? பிபி ஆக்சலேட்டட் பிபின்னு சொல்லுவோம். ரொம்ப ஒரு ஷார்ட்டில் பிபி அப்படியே ஷூட்டப் ஆகுது பாருங்க. அப்போ தான் அந்த பிளட் வெசல் அந்த பிபி தாங்க முடியாமல் ரப்சர் ஆகுது. ஸோ அதனால தான் ஸ்ட்ரோக் வருது. ஸோ அதில் மெயின் ட்ரீட்மெண்ட்டே பிபி கண்ட்ரோல் பண்ணுறது தான். ஸோ உங்கள் பிபி உங்களுக்கு மெடிக்கல் ஹெல்த் செக் பண்ணும்போது எனக்கு பிபி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சோன்னா அந்த பிபியை நம்ம செக் பண்ணி அதை கண்ட்ரோல்டாக வச்சுக்கும் போது இந்த ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக்குக்கான ரிஸ்க்கை நம்ம குறைக்கிறோம்ல, அந்த மாதிரி தான். ஸோ இப்போ பேசிக்கான நிறைய ஃபேக்டர்ஸ் ப்ராப்பராக இருந்தாலே நம்ம பெரிய விஷயமான பக்கவாதத்தை கண்ட்ரோல் பண்ணிட முடியும். கண்டிப்பாக. அது வந்து ப்ரைமரி ப்ரிவென்ஷன் ஒன்று இருக்குது. நம்ம வந்து குட் லைஃப் ஸ்டைல், கண்ட்ரோலிங் தி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் லைக் கண்ட்ரோலிங் யுவர் சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், நம்ம லைஃப் ஸ்டைல், நம்ம எக்ஸசைஸ், இது எல்லாம் நம்ம பண்ணும்போது டெஃபினட்டாக அந்த ரிஸ்க் ஃபார் ஸ்ட்ரோக்கை நம்ம குறைக்கிறோம். பட் எல்லாமே வந்து ஒரு 100% ஃபுல் ப்ரூஃப் இது பண்ணால் எனக்கு வரவே வராது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. தேர் ஆர் சோ மெனி அதர் ஃபேக்டர்ஸ், ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ், ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, இது எல்லாம் மேட்டர்ஸ் எண்ட் ஆஃப் த டே. பட் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடிகிற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது லைஃப் ஸ்டைல், கண்ட்ரோலிங் அவர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பிகம்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் என்ன சொல்கிறது ஸ்டெப் டுவர்ட்ஸ் பிரைமரி ப்ரிவென்ஷன் ஆஃப் ஸ்ட்ரோக். அப்போ நம்ம ஒரு ரெண்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம் மேம். லைக் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, அப்பாக்கோ அம்மாக்கோ இருந்தது இல்லை தாத்தா பாட்டிக்கு இருந்ததுன்னா அவங்க கிட்ட ஒரு அவேர்னஸ் இருக்கும், கண்டிப்பாக முன்னாடி செக் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த போர்ஷன் ஆஃப் பீப்புளை விட்டுலாம். நான் ரொம்ப ஹெல்த்தின்னு நினச்சிக்கிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, அவங்க தான் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள். நான் ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலில் இருக்கேன் அப்படின்ட்டு ஒன்று தெரியும் இல்லை தெரியாமல் இருக்கும். என்ன மாதிரி தப்புகள் பண்ணுறாங்க இந்த ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், அது எப்படி ஸ்ட்ரோக்குக்கு வந்து லீட் பண்ணி கொண்டு போகுது? நான் வந்து பண்ணுறதெல்லாம் கரெக்டு, நான் வந்து என்னோடய பிபியை கண்ட்ரோல்டாக வச்சுருக்கேன், நமக்கு வந்து நான் சுகர் எனக்கு இல்லவே இல்லை, நான் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறேன், எனக்கு ஸ்ட்ரோக் வராது அப்படின்னு நம்ம நினச்சோன்னா நம்ம ரொம்ப தப்பான ஒரு விஷயம். நான் இப்போ சொன்ன மாதிரி எதுவுமே 100% ஃபுல் ப்ரூஃப் கிடையாது இல்லையா. நம்ம லைஃப்பில் வந்து வேரியபிள் ஃபேக்டர்ஸ் தேர் ஆர் மெனி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொல்யூஷன் கூட இட் இன்க்ரீசஸ் த ரிஸ்க் ஆஃப் ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம ஸ்னோரிங் ரொம்ப ஸ்னோர் பண்ணி ஸ்லீப் ஆப்னியா வந்தால் கூட இட் இன்க்ரீசஸ் த ரிஸ்க் ஆஃப் ஸ்ட்ரோக். ஸோ இப்போ நம்ம எல்லா பழியும் தூக்கி ஸ்ட்ரோக் மேலே தான், எது வந்தாலுமே ஸ்ட்ரோக் அப்படி கிடையாது. அது ரொம்ப பயமுறுத்துற மாதிரி இல்லையா? இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா ஸ்ட்ரோக்குன்னு விடுங்க, நீங்கள் நல்ல லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணுறது என்றைக்குமே நல்லது. உங்கள் ஹார்ட்டுக்கு நல்லது, கிட்னிக்கு நல்லது, பிரெயினுக்கு நல்லது, எல்லாத்துக்கும் நல்லது. பட் இதெல்லாம் நான் பண்ணுறனால எனக்கு வரவே வராது, நான் வந்து செக்கே பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீம் தாட் ப்ராசஸ். அது பண்ண வேண்டாம். ஓகே, நமக்கு வந்து அப்போ மெடிக்கல் ஹெல்த் செக்கப் அப்பப்போ பண்ணுறது, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்தால் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இப்போ நம்ம பாட்காஸ்ட் பண்ணுறோம், யாரோ 2 பேர் கேட்க போகிறாங்க இல்லையா, நிறைய பேர் கேட்கணும். ஆனால் அவங்க கேட்குறவங்க இந்த கேட்குற விஷயம் எங்கேயோ ஒரு மைண்டில் பதியுது இல்லையா. ஸோ அதுக்கான சரி நம்ம போய் செக் பண்ணிக்கலாம், நமக்கு வந்து ஒன்றும் இல்லைன்றதை நம்ம போய் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம் அப்படியே அவன் நினச்சானா அதுதான் சக்ஸஸ். ஸோ ஒன் ஸ்டெப் டுவர்ட்ஸ் ஸ்ட்ரோக் இல்லாத வாழ்க்கைக்கு. ஸ்ட்ரோக்குன்றது ஒரு டெஃபினட்டாக சம்திங், ஒரு ஃபெனாமினா. நம்ம லைஃபே வந்து ஸ்ட்ரோக்கை பற்றி ரிவால்வ் ஆகலை. பட் அட் த சேம் டைம் அந்த லைஃப் ஸ்டைல் ப்ரைமரி ப்ரிவென்ஷன் ஆஃப் ஹார்ட் அட்டாக்காக இருந்தாலும் சரி, ஸ்ட்ரோக்காக இருந்தாலும் சரி, த காமன் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த லைஃப் ஸ்டைல் பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது முதலே வராமல் தடுக்கிறதுக்கும் சரி, வந்ததுக்கப்புறம் திருப்பி வராமல் இருக்கிறதுக்கும் அந்த லைஃப் ஸ்டைலுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது நம்ம ஃபாலோ பண்ணுறனால எனக்கு வரவே வராது நம்ம நினச்சாலும் அது தப்பு. அது எக்ஸ்ட்ரீம் தாட் ப்ராசஸ் வேண்டாமே. அதுதான் நான் சொல்கிறேன். யாருக்குமே பயப்படுறதே பிபி இன்க்ரீஸ் பண்ணிடும். ஓவரா பயப்படவும் வேண்டாம், பேரனாய்டு ஆகாதீங்க. ஐயோ எனக்கு பிபி இருக்குது நாளைக்கு ஸ்ட்ரோக் வரும்னு நினச்சி இதே வாழ்க்கையே பயத்திலே லிவ் பண்ணாலும் அதுவும் தப்பு. எல்லாமே லைஃப்பில் வந்து என்னங்க மாடரேஷன் தானே. நமக்கு ஜஸ்ட் இனஃப் நாலேஜ் ஸோ டு ரெக்கக்னைஸ் ஸ்ட்ரோக் அண்ட் டு சீக் மெடிக்கல் ஹெல்ப் அட் த ரைட் டைம், அது தேவை. ஆனால் எனக்கு ஸ்ட்ரோக் வருமான்னு யோசிச்சிட்டே ஓவராக திங்க் பண்ணுறதும் ஒரு வியாதி தான். ஸோ ரெண்டுமே இருக்கக்கூடாது. வந்து இந்த அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சு மாதிரி தான். ஓகே, எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அவேர்னஸ். அதுக்குன்னு எனக்கு வரும் நம்ம இருக்கிறதும் தப்பு, எனக்கு வரவே வராதுன்னு இருக்கிறதும் தப்பு. அந்த 2 எக்ஸ்ட்ரீமும் வேண்டாம், நடுவில் இருக்கலாம். நடுவில் இருந்துட்டா போதும். ஓகே, பெண்களை விட ஸ்ட்ரோக் ஆண்களை தான் அதிகமாக அட்டாக் பண்ணுதாமே, ஏன் மேம் ஆண்கள் மேலே ஸ்ட்ரோக்கு ரொம்ப ஒரு ஆசையா?
ஆக்சுவலி அது வந்து மெனபாஸ் டைம் வரைக்கும் தான். 50 வரைக்கும் தானே? ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்கு, எதுக்கு இன்னொரு ப்ராப்ளம்னா? ஆக்சுவலி அந்த விமென்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான், அந்த ஹார்மோன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, they do have some beneficial effect on the women's health. ஸோ ஹார்ட் அட்டாக்ஸும் சரி ஸ்ட்ரோக்கும் சரி விமென்க்கு வந்து மெனபாஸ் வரைக்கும் த ஜென்ரல் இது உடனே இதை அகைன் ரொம்ப ஜென்ரலைஸ் பண்ணி நம்ம சொல்ல விரும்பலை. பட் இன் ஜென்ரல் பார்த்தீங்கன்னா விமென் பிஃபோர் மெனபாஸ் அந்த ஸ்லைட்லி ஒரு எட்ஜ் ஓவர் மென் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரோக்ஸ் அண்ட் ஹார்ட் அட்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வருது வந்து கம்மி. பட் ஆஃப்டர் மெனபாஸ் பார்த்தீங்கன்னா த ரிஸ்க் ரிமைன்ஸ் த சேம். 2 பேருக்கும் ஒரே மாதிரி ரிஸ்க் தான். ஸோ ஆஃப்டர் 50 உமன் அண்ட் மேன் பிகம்ஸ் த சேம். ஸோ அந்த மெனபாஸ் அந்த பீரியட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாம அவங்களை ஏதோ ஒரு வகையில ப்ரொடெக்ட் பண்ணுது. கண்டிப்பா நம்மளோட ஃபீமேல் ஹார்மோன்ஸ் வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது. அகைன் அது வந்து எல்லா விஷயத்தையும் நம்ம ஒரு நாலேஜுக்கு சொல்றோம். இது இருக்கறனால எனக்கு வரவே வராதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க தப்பு. இதெல்லாமே ஒரு குட்டி குட்டி ஃபேக்டர்ஸ், அவ்வளவுதான். எக்ஸாக்ட்லி, எஸ். இப்போ இந்த சோஷியல் ட்ரிங்கிங் அப்படிங்கிறது ரொம்ப காமன் ஆயிருச்சு. லைக் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ட்ரிங்கிங்க்கும் ஸ்ட்ரோக்குக்கும் எவ்வளோ தூரம் மேம் கனெக்ட் இருக்கு? ஏன்னா அது ஒரு சோஷியல் இஷ்யூவாக மாறுறதுனால நம்ம அதை அட்ரஸ் பண்ணியே ஆகணும்னு நினைக்கிறேன். ஸ்மோக்கிங்கும் அப்படி தான், ட்ரிங்கிங்கும் அப்படி தான். இது ரிலேட்டட், இது ரெண்டுத்துக்கும். ஏன்னா நம்ம லைஃப் ஸ்டைல் பற்றி பேசிட்டோம். நான் இது ரொம்ப கார்னர் பண்ணி ஏன் கேட்குறேன் அப்படின்னா, இதை பீப்புள் ரொம்ப விஷயமா கண்டுக்கிறதே இல்லை. இட்ஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப்ன்ற மாதிரி கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இது எவ்வளோ பெரிய பிரச்சனையை உருவாக்கலாம்? ஸ்மோக்கிங் வந்து எனக்கு அறவே பிடிக்காது. ஓகே, பிகாஸ் த ஸ்மோக்கிங் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன் ஸ்மோக்கிங் வந்து இட் இன்டியூசஸ் அ லாட் ஆஃப் சேஞ்சஸ் அட் த செல்லுலார் லெவல். எடுத்த உடனே இன்ஃபேக்ட் ஸ்மோக்கிங் என்ன இன்னும் எவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஸ்மோக் பண்ணுறா, அந்த ஸ்மோக் அவரை மட்டும் தாக்கலை, கூட இருக்கிற எண்ணையும் தாக்குது. பாசிவ். எஸ். ஸோ அதனால தான் ஸ்மோக்கிங் பிகம்ஸ் ஈவன் மோர் டேஞ்சரஸ். பொல்யூஷன் மாதிரி நம்ம வாழற என்வாயர்மெண்ட்டே சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது அது மோர் டேஞ்சரஸ் தென் திஸ் ட்ரிங்கிங் விச் இஸ் ஒன்லி அஃபெக்டிங் தட் பர்சன், இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஸ்மோக்கிங் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் ட்ரிங்கிங் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம காவேரியிலே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஒரு மே மந்த் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேம்பெயின் மாதிரி போயிட்டு இருந்தது. ட்ரிங்க் மோர் வாட்டர், ஸ்டே ஹைட்ரேட் டு அவாய்ட் அ ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு. அப்போது வெயில் காலத்தில் வர பக்கவாதம் ஹீட் ஸ்ட்ரோக்கா? இந்த ரெண்டு ஹீட் ஸ்ட்ரோக் வர்சஸ் ஸ்ட்ரோக் என்ன மேம் டிஃபரன்ஸ்? ஹவ் இட் ஒர்க்ஸ்? ஓகே, ஸோ த வேர்ட் ஸ்ட்ரோக் மட்டும்தான் இல்லை காமன், சரி, மற்றபடி எதுவும் இல்லை. மற்றபடி தி பேத்தோஃபிசியாலஜின்னு சொல்லுவோம், உள்ளே நடக்கிறது வந்து வேறு விஷயம். ஓகே, இங்கே ஸ்ட்ரோக் நம்ம நார்மல் ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இட் இஸ் ஆல் டு டூ வித் பிளட் சப்ளை. எதர் ப்ளீட் ஆர் த பிளட் இஸ் நாட் ஃப்ளோயிங் டு அ பார்ட் ஆஃப் அ பிரெயின். இதுதான் நம்ம நார்மல் ஸ்ட்ரோக். ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சிவியர் டீஹைட்ரேஷன், இந்த ஹீட்னால எக்ஸ்போஸ் ஆகி சிவியர் டீஹைட்ரேஷன் ஆகிறதுனால என்ன ஆகுது, பிளட் வந்து திக்கராக போய் அது இட் கேன் காஸ் ஸ்ட்ரோக்ஸ், இட் கேன் காஸ் சீஷர்ஸ், பிரெயினில் ஸ்வெல்லிங் உண்டாக்கும், பல டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸில் ஸ்வெல்லிங் உண்டாக்கும். ஸோ அந்த இதையும் நம்ம பிரெயினை அது ரொம்ப பாதிக்கிறதுனால அது ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே தவிர்த்து தி அண்டர்லைங் என்ன மெக்கானிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ அதையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் மெக்கானிசம். பட் அதுலேயும் பிரெயினை அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பட் இந்த ஸ்ட்ரோக்கை பொறுத்த வரைக்கும் வாட் ஐ வுட் லைக் டு சே டு எண்ட் திஸ் இது என்னன்னா, ஒன்று வந்து ஸ்ட்ரோக் அப்படின்னு ஒரு நோய் இருக்குது. அது வந்து சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது ரிஸ்க். ஸ்மோக்கிங், எக்ஸஸ் ஆல்கஹால் இருக்கிறவங்களுக்கு இன்னும் அதிகமாக போகுது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஸ்ட்ரோக் வந்து ஒரு பக்கவாதம், ஒரு சைடு மூவ் பண்ண முடியல, இது மாதிரி வரும்போது டெஃபினட்டாக ப்ரிவென்ஷன், ப்ரைமரி ப்ரிவென்ஷன், நம்மளோட ஹேபிட்ஸை குறைக்கிறது, கண்ட்ரோல் பண்ணுறது, நம்ம ஏற்கனவே இருக்கிற ரிஸ்க் ஃபேக்டர்ஸை கண்ட்ரோல் பண்ணி ஸ்ட்ரோக் வராமல், ஹார்ட் அட்டாக் வராமல் நம்ம தடுக்கிறது ஒரு விஷயம். பட் வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும், அது எப்படி உடனே ரெக்கக்னைஸ் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டான ஹாஸ்பிட்டல், ஸ்ட்ரோக் ரெடி ஹாஸ்பிட்டல்ஸ் போய் அவங்க கொடுக்குற அந்த ட்ரீட்மெண்ட்டை எவ்வளோ சீக்கிரம் எடுக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த பேஷண்ட் இஸ் கோயிங் டு பெனிஃபிட் அண்ட் லாங் டேர்ம் டிசபிலிட்டியை குறைக்க முடியும். இதுதான் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் அதை இந்த அவேர்னஸை நம்ம திருப்பி நம்ம சொல்லும்போது 4 பேர் கேட்பான், அந்த 4 பேர் இன்னொரு 4 பேருக்கு சொல்லுவான்,
அப்படியே பரவும். அதுதான் இந்த இதோட நோக்கம். ஸோ ஒரு மாஸ் அவேர்னஸை கண்டிப்பாக கிரியேட் பண்ணி கண்டிப்பா அதுதான் த கோல் ஆஃப் திஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். ஒரு நல்லா இருந்தது, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தது, ஒரு லேமேன் டேர்ம்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, அதுதான் ரொம்பவே முக்கியம். ஸோ பீப்புளுக்குமே வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு எனக்கு. தேங்க்யூ ஸோ மச். லெட்ஸ் ப்ரிவென்ட் ஸ்ட்ரோக் அண்ட் லிவ் ஹெல்தி. தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு பாட்காஸ்ட்டில் உங்களை சந்திக்கிறோம். Until then, this is Hariharan signing off. Stay healthy. Thank you.